செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். போவாஸ் ரூத்தை பார்த்து இந்த காரியத்தை சொல்லியிருப்பாரு. உன் செய்கைக்கு தக்க பலன், நம்மளுடைய என்ன செய்கிறோமோ, மற்றவங்களுக்கு நம்ம என்ன காரியத்தை செய்கிறோமோ அதற்குரிய பலன் கட்டாயம் நமக்கு திரும்பி வரும். ஒரு இடத்துல அந்த குகைக்குள்ளாக சவுலும் தாவீதும் இருக்கும் பொழுது சவுல் தாவீதை கொலை செய்யத்தான் தேடினார். ஆனால் தாவீது ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேலே நான் கை போடக்கூடாதுன்னு சொல்லி சவுல்கிட்ட பேசி நான் உண்மை கொலை செய்யலன்னு சொல்லி அவர் அனுப்பி விட்டுருப்பார். அப்போ சவுல் சொல்லியிருப்பாரு, உன் செய்கைக்கு தக்க பலன், நீ நினைச்சா இப்போ எனக்கு கொண்டு போட்டிருக்கலாம், ஆனால் நீ அதை செய்யல தாவீது, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதமாக கட்டளையிடுவார்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் அந்த மனமாற்றம் கொஞ்ச நேரத்திலேயே மாறி இருக்கும். கொஞ்ச நாள் தான். திரும்பவும் தாவீதை கொலை செய்ய சவுல் சுற்றி தெரிஞ்சிருப்பாரு. ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் இல்லை. அவர் நம்மளுடைய செய்கைக்கு தக்க பலன்களை மனமாற்றமே இல்லாமல் அந்த நல்ல செய்கைக்குரிய நல்ல பலன்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். மனுஷன் மனமாறலாம், ஆனால் ஆண்டவர் உங்கள் செய்கைகளை பார்த்து கொண்டே கவனித்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் சொல்லலாம், நான் நன்மை செய்தேன், அவங்க எனக்கு தீமை செஞ்சுட்டாங்கன்னு. அப்படி இல்லை. மனுஷன் உனக்கு திருப்பி நீங்கள் நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும் ஒரு சில நேரம் மனிதர்கள் தீமை தான் திருப்பி செய்வாங்க. அதை கண்டுகொள்ள வேண்டாம். கர்த்தர் பார்க்கிறார். அவர் உங்களுடைய செய்கைகள் அத்தனைக்கும் ஏற்ற பலன்களை உங்களுக்கு தருவார். அது நிறைவான பலனாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதுவரைக்கும் இழந்திருப்பீங்களா, இழப்புகள், வருஷங்கள், காலங்கள், வயதுகள், எது இழந்தாலும் சரி, நீங்கள் சகலவற்றையும் அதெல்லாம் நீங்கள் மறந்துடுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு பெரிய நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்கள் நன்மை மாத்திரம் செய்யுங்க. ரூத் எப்படி தன்னுடைய மாமியை கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாங்க, அந்த மாமியும் அந்த பொண்ணு நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஒருவருக்கொருவர் நன்மை செய்தாங்கல்ல, அவங்களுக்கு நன்மையே பலனாக வந்திருக்குது. இன்றைக்கு நீங்களும் நன்மை செய்யுங்கள். கர்த்தர் உங்களுக்கு திரும்ப நன்மை செய்வார். அந்த நிறைவான பலன்களை உங்களுக்கு தருவார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள், உங்கள் இழப்புகள், அந்த வேதனையெல்லாம் மறந்து போகிற அளவுக்கு உங்கள் சுற்றுப்புறத்தாரோடு சேர்ந்து நீங்கள் கொண்டாடுகிற அளவுக்கான ஒரு சந்தோஷம், நன்மைகள், அந்த நிறைவான பலன்கள் உங்களுக்கு உண்டாகும். கர்த்தர் உங்களுக்கு அதை செய்வார்.